சீனு ராமசாமி ஒரு உலக கவிஞன். அவர் ஒரு நெரூதா, அவர் ஒரு டபிள்யூபி ஏட்ஸ், ஏன் அவர் ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு கூட சொல்லலாம். இப்படி தான் நான் சொல்ல முடியும். மாம்பு உதிர்கிறது, மரம் உணர்கிறது, அனல் காற்றில் இறக்கை விரித்து விற்றென்று தேனி அரற்றுகிறது அப்படின்னு ஒரு கவிதை வருது. இப்படின்னு நிறைய விஷுவலான கவிதைகள் இவர் எழுதியிருக்காரு. இதில் சொன்னார் சீனு ராமசாமி காமம், அது இப்போ நிறைய சொன்னாங்க, அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். காமம், காதல், பிரிவு, மரணம், அம்மா, அவரது தாத்தா, தனது மகள், மனைவி, இப்படின்னு அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கடந்து செல்லக்கூடிய பல விஷயங்களை பற்றி எழுதி அப்படி பல சீரியஸான விஷயங்களை எழுதி ஒரு பெண்ணின் உள்ளாடை ஹுக்கு, பிராவோட ஹுக்கை பற்றி கூட ஒரு கவிதை இருக்கு, பிரா ஹுக்கு அப்படின்னு ஒரு கவிதை. இப்படி நிறைய கவிதைகள் இதில் இருக்கு. இதில் கவிதையாக மலர மறுக்கிற அவரோட தனி மனித அனுபவங்களும் இருக்கிறது என்று சொல்லித்தான் தீரணும். நான் ஒரு முழுமையான கவிதையாக மலர மறுக்கின்ற சில அவரோட தனி மனித அனுபவங்களும் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு தன்னோட மகளுக்காக அவர் எழுதின ஒரு கவிதை இருக்கு. உனக்கு கொண்டு வர அக்கனிகளை நோக்கி கைகளை ஏந்தியே பிரார்த்திக்கிறேன். தன்னோட மகளோட சின்ன சின்ன தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தகப்பன் மகளை நோக்கி சொல்லுகிறான், உனக்கு கொண்டு வர அக்கனிகளை நோக்கி கைகளை ஏந்தியே பிரார்த்திக்கிறேன். அவருக்கு எல்லா நலன்களும், தேசிய விருதுகளும் உலக விருதுகளும் எல்லாம் அவருக்கு கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் விவேக் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது அந்நியமாக இருக்கிறது என்று யாராவது கருதினால் அது தவறு. இந்த மேடைக்கு நான் தான் அந்நியமாக நிற்கிறேன். வெளிப்படையாக உண்மையை சொல்ல வேண்டுமானால், சீனு ராமசாமி அவர்களினுடைய கவிதை புத்தகத்தை ஒரு முறைக்கு 2 முறை முழுமையாக படித்து முடித்ததற்கு பிறகு எனக்கு சில கவிதைகள் புரிந்தன, பிறகும் சில கவிதைகள் புரியவில்லை. புரிந்த கவிதைகளை எல்லாம் முன்னால் பேசியவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த மேடைக்கு கூட நான் ஒரு விதத்திலே அந்நியமானவன் தான். உயிர்மை நடத்துகிற நூல் வெளியீட்டு விழாவில் அல்லது ஏதேனும் ஒரு விழாவில் நான் இதுவரையில் கலந்து கொண்டதில்லை. இதுதான் முதல் முறையாக நான் உயிர்மை நிகழ்விலே கலந்து கொள்ளுகிறேன். 100 இதழ்கள் வந்ததற்கு பிறகும் உயிர்மை இதழில் நான் ஒரு வரி கூட இன்று வரை எழுதியதில்லை. நான் எழுதி அனுப்பவும் இல்லை, அவர்கள் கேட்கவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இதற்கும் நான் நிற்கிற தளத்துக்கும் வேறுபாடுகள் உண்டு. தமிழச்சி அவர்கள் அரசியல் அரங்கில் என்னோடு நின்றாலும் இலக்கிய அரங்கில் மிகுந்த பரிச்சயம் உடையவர். நான் இலக்கிய மாணவன் தான். ஆனாலும் இலக்கியத்தை விட்டு விலகி வந்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன. இலக்கியம் படிக்கிறேன், ஆனாலும் இலக்கிய விமர்சனம் செய்வதென்பது வேறு. ஏன் கவிதைகள், திருக்குறள் எனக்கு புரியவில்லை என்று நடிகர் விவேக் அவர்கள் கூறினார்கள். ஒரு பழக்கம் காரணமாக எனக்கு திருக்குறள் புரிகிறது. சீனு ராமசாமி போன்றவர்களின் கவிதைகள் சில நேரங்களில் புரியவில்லை. நான் இப்படி சொல்லுவதற்கு காரணம் எந்த விதத்திலும் எது சரி எது தவறு என்பதற்கெல்லாம் இல்லை. நான் எது உண்மையோ அதை அப்படியே சொல்லுகிறேன். திருக்குறள் புரிவதற்கும் என்னுடைய அறிவு மேதமை காரணம் இல்லை, பழக்கம் காரணம். திரும்ப திரும்ப படித்திருக்கிற காரணத்தால் அவர் சொன்னது போல உரையாசிரியர்களின் மூலம்தான் முதலில் அறிந்து பிறகு அதற்கு ஒரு பெரிய கால இடைவெளி இருக்கிறது. திருக்குறளுக்கும் நமக்குமான பெரிய கால இடைவெளி இருக்கிறது. சீனு ராமசாமி அவர்களை எனக்கு தெரியும் என்பதே எனக்கு இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது. நான் தெரியாது என்று நினைத்துக் கொண்டுதான் அருமை நண்பர் அப்பாஸ் அழைத்த போது ஒப்புக்கொண்டேன். தென்மேற்கு பருவக்காற்று என்கிற நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் இருந்தது. ஒரு நல்ல படத்தை இயக்கி இருக்கிற ஒரு இயக்குநரினுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளலாமே என்று கருதி ஒப்புக்கொண்டேன். ஏன் எனக்கு சில இடங்கள் புரியவில்லை என்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை. இலக்கியம் படித்தல் வேறு, இலக்கியத்துக்குள் வாழ்தல் வேறு. இலக்கியத்துக்குள் வாழ்தல், கலை இலக்கியத்துக்குள் வாழ்தல் என்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டதற்கு பிறகுதான் பல செய்திகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் புரியாமலேயே எழுதுவது சரிதானா? எழுத்து என்பதே மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தானே என்கிற வாதங்கள் எல்லாம் தொடர்ந்து பல களங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு 2 விதமான விடைகளும் உண்டு.
கவிதைகளுக்கு பெரும்பான்மையாக 3 நோக்கங்கள்: சமூக சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது, ஊட்ட வேண்டிய உணர்வுகளை ஊட்டுவது, தன் எண்ணங்களை பதிவு செய்வது. பகிர்ந்து கொள்வது கூட அல்ல, தன் எண்ணங்களை பதிவு செய்வது. எனக்கு புரிகிறதா புரியவில்லையா என்பதை பற்றி சீனராமசாமி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் அவருடைய எண்ணங்களை பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு வகையான கவிதை போக்கு. ஊட்ட வேண்டிய உணர்வுகளை ஊட்டுகிற பாரதிதாசனின் வரிகளை எந்த நேரத்தில் எப்போது கேட்டாலும் என்னால் விரைந்து சொல்ல முடியும். அதனுடைய பயிற்சி, அதனுடைய நோக்கம் வேறு. பாரதியின் காலத்தில் தேவைக்கு ஏற்பத்தான் பாரதி அந்த பாடல்களை பாடியிருக்க முடியும். பாரதிதாசனின் காலத்து தேவைகள் வேறு. ஆனால் தங்கள் எண்ணங்களை பதிவு செய்தல், சில நேரங்களில் நம் எண்ணங்கள் சிக்கலாகத்தான் இருக்கின்றன. சிக்கலான எண்ணங்களை மிக எளிமையான தெளிவான சொற்களால் பதிவு செய்துவிட முடியாது. எல்லா கவிதைகளையும் முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள் என்று சொன்னேன். ஏதோ ஒரு காரணம் கருதி அல்லது இந்த கவிதையை சுபவி சொல்லட்டும் என்று கருதி ஒன்றை எனக்காக விட்டு போயிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது நான் சொல்ல வேண்டிய கவிதை. நாடற்ற கைகள் என்று உள்ளே ஒரு கவிதை இருக்கிறது. ஒரு காவல் நிலையத்தில் ஒருவன் மண்ணை வெட்டி கொண்டிருக்கிறான். அவன் முகத்தை பார்த்தால் குற்றவாளி போல தெரியவில்லை. ஆனால் அவன் யாழ்ப்பாணத்துக்காரன். முன்னே இருக்கிற மண்ணை வெட்டி வெட்டி காவல் நிலையத்துக்கு பின்புறம் கொட்டச் சொல்லி உத்தரவு. வேறு ஒரு காரணமும் இல்லை. கையூட்டு கொடுப்பதற்கு அவன் கையில் பணம் இல்லாத காரணத்தாலும், வசிப்பிட சான்றிதழை அவன் வாங்கியே தீர வேண்டிய நிலை இருப்பதாலும், அது இந்தியாவோ யாழ்ப்பாணமோ காவல் நிலையத்தில் கொட்டி கிடக்கிற மண்ணை வெட்டி கொண்டிருக்கின்றன நாடற்ற கைகள் என்ற அந்த கவிதை முடிகிறது. இந்த கவிதையை நான் தான் பேச வேண்டும். ஈழம் பற்றிய கவிதைகள் இந்த நூலில் 2-3 அங்குமிங்குமாக தெரிப்பாக இருக்கின்றன. நாம் பேசுவதைப் போல நேரடியாக வெளிப்படையாக அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக இல்லை. அது கவித்துவத்துக்கு உள்ள அழகோடு அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஈழத்து கவிதைகளை படிக்கிற போது எனக்கு உண்மையாக தோன்றிய எண்ணத்தை இந்த மேடையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு திரைப்படத்துறையில சீனராமசாமி மட்டுமல்ல, நிறைய தோழர்களை நாம் பார்க்கிறேன். இன்றைக்கு திரைப்பட துறையில் இருக்கிற பலர், இலக்கிய துறையில் இருக்கிற பலர் ஈழத்திற்காக உயர்த்தி குரல் கொடுக்கிறவர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. அதே வேளையில் இந்த குரல்கள், இந்த எண்ணம், இந்த எழுச்சி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருப்பதில் 100ல் 1 பங்கு இருந்திருந்தால் கூட ஈழம் இந்த நிலைக்கு போயிருக்காதோ என்பது என்னுடைய கருத்து. அதிலும் குறிப்பாக 91லிருந்து 95 வரைக்கும் நீங்கள் விடுதலை புலிகள் என்று பேச வேண்டியதில்லை. ஈழம் என்று சொன்னாலே தேச துரோகி என்று பார்த்த ஒரு சமூகத்திலே தான் நாம் வாழ்ந்தோம். எந்த உண்மையையும் வெளிப்படுத்த முடியாது. எது பற்றி சொன்னாலும் பேச அழைக்கிறவர்கள் கூட அது கல்லூரியாக இருக்கலாம், கல்யாண மண்டபமாக இருக்கலாம், பிரபாகரனை பற்றி பேசிவிடாதீர்கள் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளோடு அழைத்த நிகழ்வுகள் எனக்கு உண்டு. அந்த அனுபவங்கள் உண்டு. இன்றைக்கு இருக்கிற எழுச்சி அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு ஈழம் என்று சொன்னாலே அது துரோகம், தேச துரோகம் என்று பொய்யாக கூறப்பட்டது. ஊடகங்கள் அப்படி எழுதின. எந்த ஊடகமெல்லாம் இன்றைக்கு ஈழத்துக்கு ஆதரவாக எழுதுகிறதோ, என்னை விட கூடுதலாக அவர்கள்தான் ஆதரவாக இருப்பதாக பல ஊடகங்கள் காட்டிக் கொள்ளுகிறார்களே, நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் நிலை என்ன? இன்றைக்கு இருக்கிற சீனராமசாமியும் இளைஞர்களும் அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்க வயது இருந்தவர்களாக இருக்க முடியாது. ஆனால் உண்மையான உணர்வோடு இன்றைக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். திரைப்படம் பேசுகிற 9 பேர் சேர்ந்து ஒருவனை அடித்தால் அது வீரம் இல்லை, துரோகம் என்று இன்றைக்கு திரைப்படத்திலே சொல்ல முடிகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பேச முடியவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. எனவே அப்படி ஒரு அழுத்தமான காலகட்டத்தில் ஈழம் பற்றி பேசி இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன பெரிய வேதனை என்றால் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். பேசிக்கொண்டே இருக்கிறோம். வேறு ஒன்றும் செய்ய இயலாதவர்களாக, கையால் ஆகாதவர்களாகத்தான் தமிழ் இனம் இருக்கிறது. செய்தி வந்தது, உங்களை சிலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்தின் விருந்தாளியாக போகக்கூடும், விரைந்து பேசிவிட்டு வாருங்கள் என்று ஒரு செய்தி வந்து சேர்ந்தது. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஒன்று உறுதியாய் நான் அறிவேன், என் மீது நில அபகரிப்பு வழக்கு எதுவும் போட முடியாது. காரணம், எனக்கு நிலமே இல்லை. என் வீட்டு நிலம் கீழ் வீட்டுக்காரனுக்கு கூரை, நான் அடுக்கு வீட்டிலே வாழ்கிறவன். ஆனாலும் வேறு வழக்குகள் போட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அரசாங்கம் எனக்கு ஓய்வு தந்தால்